அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். ஆக்சுவலி போன பதிவு மீனாஜி ஒவ்வொன்றுக்கும் கேட்பாளா அப்படின்னா கேட்பா. நான் ஒவ்வொன்றுக்கும் கேட்பேனா அளவுக்கு இல்லை, ஆனால் கேட்பேன். ஒரு தடவை சுவாமி உத்தரவு கொடுத்துட்டா நான் அதை பண்ணிவிடுவேன். மீனாஜி ஒவ்வொரு ஸ்டெப்பாக கேட்டுட்டு பண்ணுவோம். அது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன். ஏன்னா இப்போது நான் அது என்ன எக்ஸாம்பிள்னு சொல்கிறேன் கேளுங்க. ஒவ்வொன்றும் கேட்டுட்டு பண்ணுறதானா என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன். இப்போ 108 நாள் உதி பூஜைன்னு சொல்கிறார். நான் ஒவ்வொரு நாளைக்கும் எந்திருந்து நான் பூஜை பண்ணட்டுமா வேண்டாமான்னு கேட்டு ஒரு நாளைக்கு வேண்டான்னு சொன்னால் அது எப்படி விட முடியும்? சுவாமி முதல் நாள் சொன்னதுக்கான மரியாதை இல்லாமல் போய்டுறதில்ல. 108 நாள் பண்ணணும்னு ஒரு உத்தரவு அவர் கொடுத்துட்டாருன்னா அது என்னதான் ஆனாலும் 108 நாள் பண்ணிடணும். ஒரு நாளைக்கு நம்ம போட்டு எடுக்கிறோம், அந்த சீட்டில் பண்ணப்படாதுன்னு வந்துடுதுன்னு வைங்க, அப்படியே பாதியில் நிறுத்திட முடியுமா சுவாமியோட விஷயத்த? அதனால தான் ஒரு லெவலுக்கு தான் நம்ம அதை கேட்க முடியும் அப்படிங்கிறத நேற்றுக்கு நான் அவள்கிட்ட சொன்னேன். எல்லா விஷயத்தையும் கேட்கும்போது நம்மளுக்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஏன்னா நம்மளுடைய கிரகங்களும் வேலை செய்யும் அந்த இடத்துல. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், எடுத்துக்கோன்னு ஒரு விஷயத்த சொல்லும். நம்ம எடுத்துட்டோமானா அதுக்கான கான்சிக்வன்சஸை நம்ம அனுபவிக்க வேண்டி வரும். ஸோ சுவாமி ஒரு தடவை உத்தரவு கொடுத்துட்டாருன்னா அது என்ன ஆனாலும் சரி, தலையே போனாலும் அந்த விஷயத்த செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அந்த மாதிரி. ஸோ அவளுக்கு நேற்றுக்கு பேசும்போது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இது கண்டிப்பாக புரிய வச்சிடும் இந்த வீடியோ. சரியா? அது ஒரு விஷயம் நடந்தது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அந்த வளையல் ரொம்ப அழகாக இருக்குது. நான் ஒவ்வொரு நாளைக்கு இந்த பாருங்க 2 வளையலாக போட்டுருந்தேன், பூஜை பண்ணிட்டுருக்கேன். அது சுவாமி சொன்னனால அது ரொம்ப நெருக்கமாகிடுது அந்த வளையல் எனக்கு இப்போது. அதனால் மீனாஜி தேங்க்யூ ஸோ மச். உங்கள்கிட்டேருந்து வாங்க வச்சுருக்காருன்னா அது ஏதோ ஒரு சம் ரீசன் இருக்குமா இருக்கும், அதையும் வாங்கிவிட்டார், அவ்வளோதான். சரியா? அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ரீவியஸ் பதிவில் ரெங்கநாயகிஜி டாரட் ரீடிங் பற்றி சொல்லியிருப்பா. ஆக்சுவலி டாரட் ரீடிங்கிறது ஒரு விதமான ப்ரிடிக்ஷன்ஸ் தான். நம்ம சுவாமிகிட்ட நான் தான் சொல்லியிருக்கேன்ல, நான் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன்னு சுவாமி சொல்லி அன்றைக்கி ஒரு மேஜிக் மூமெண்ட் நடத்தினார். ஸோ அந்த மாதிரி தான் சுவாமி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். ஜாத்தகம் ரொம்ப நன்னா பார்ப்பேன், ஆனால் அது ஃபஸ்ட்டு பையன் போனதுக்கப்புறம் ஐ ஸ்டாப்ட் எவ்ரி திங். பிகாஸ் அதுக்கும் அப்பாற்பட்டவர் தான் சுவாமி. கிரகங்களையே ஆளக்கூடியவர். புரியறது இல்லையா? சாய்ச்சர்தம் படிச்சல்லாம் தெரியும். அதையே ஆளக்கூடியவர்னா அப்புறம் நம்ம அவரை பிடிச்சுட்டானே போருமே, எல்லா விஷயமும் அவருக்குள்ளேயே அடக்கம் தான். அதனால் அந்த விஷயங்களுக்குள்ளே போகிறதில்ல. பட் அவள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்தது எனக்கு. என்னென்னா திடீர்னு பார்த்தா ஒரு உந்துதல். அது சுவாமி சொன்னாரா என்னென்னலாம் எனக்கு தெரியாது. சடனாக வாங்கணும். திடீர்னு எடுத்து டாரட் கார்ட்ஸ்ன்னு பார்க்குறேன். அதில் பார்த்தா ஓம்னு போட்ட மாதிரியான ஒரு கார்டு இருந்தது. அது பார்த்தோன்னே என்னன்னே தெரியல, அது என்னமோ என் கையில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியாரும் ஒரு எண்ணம் வந்தது. உடனே அதை நான் வாங்கிட்டேன் ஆன்லைனில். அது சுவாமி ரூமில் தான் வச்சுருக்கேன். அது ப்ரெடிக்ஷனுக்காக என்னன்னு தெரியாது, பட் ஒவ்வொரு நாளைக்கும் இது இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக சுவாமி நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி அவர் பாதத்தை தொட்டு எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கூட உண்டு. பட் அதையும் சுவாமிகிட்ட தான் நேற்று கேட்டேன், இன்றைக்கி ஓப்பன் பண்ணலாமா, நாட் நவுன்னு சொல்லி தான் அப்படியே அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஆச்சா, இந்த டாரட் ரீடர்ஸ் அது சிஸ்டமேட்டிக்காக படித்து அதுக்கான விஷயங்களை செய்கிறான். இப்போ எப்படி ஜாதகம் நம்ம எவ்வளோ தூரம் படிச்சிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் நம்ம சொல்கிற மாதிரி டாரட் ரீடிங் அந்த கார்ட்ஸை பார்த்து அதுக்கான பலன்களை சொல்லி நீங்கள் நிறைய வீடியோஸ் எல்லாம் நிறைய பேரோடது பேஜஸில் நீங்கள் பார்த்துருப்பேன். ஸோ பட் இது நமக்கு டாரட் ரீடிங் எனக்கு தெரியாது. பட் நான் எனக்காக அது சும்மா சுவாமிகிட்ட கேட்டுட்டு ஏதாவது பண்ணலாம். ஏன் அதை வாங்க சொன்னார்னு எனக்கு இன்னமும் தெரியாது. மேபி அப்படி ஒரு அமைப்பு இருக்கானும் தெரியாது. எல்லாம் அவர் பண்ணுற கூத்து தான். இதை பண்ணுபார், அதை பண்ணிவிடுவோம், இதை பண்ணாதே இது பண்ணாதே, அவ்வளோதான். இதை தூக்கி அந்த பக்கம் ஓரங்கட்டுனா அதை கட்டிவிடுவேன், அவ்வளோதான். ஏன் வாங்க சொன்னார், எதுக்கு ஓரங்கட்ட சொன்னார்னெல்லாம் கேட்டுண்டெல்லாம் இருக்க மாட்டோம். எல்லாமே அவர் சொல்கிறது தான் இங்கே அப்படிங்கிற மாதிரி. அந்த ரெங்கநாயகிஜி எப்படி சுவாமியை உணர்ந்தா அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் அதை கேளுங்கோ. சுவாமி எந்த ரூபத்தில் வந்தார் அப்படிங்கிறது தெரியும். அவள் பார்க்கும்போது அவளுக்கு புரியாத விஷயத்தை அவர் எப்படி உணர்த்தினார் அப்படிங்கிறத அவள் சொல்லியிருப்பார் ரொம்ப அழகாக. அதை கேட்டுட்டு வாங்கோ, அதுக்கப்புறமா நம்ம பேசலாம். ஓம் சாய்ராம். போன வீடியோவில் எனக்கு நடந்த மேஜிக் பற்றி சொல்லியிருந்தேன். என் பாபா எனக்குள்ளே எப்படி இன்னும் ஒரு சில மேஜிக்ஸில் என்னால் எவ்வளோ சொல்ல முடியுதோ 1-2 உங்களுக்காக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க தாங்க நாங்கள். காலம்புற ஸ்கூல் போயிட்டு வருவேன், திருப்பி சாயந்தரம் பார்ட் டைம் போகணும், ராத்திரி கொஞ்சம் நேரம் படிப்பேன். எனக்கு அது அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருந்தது, ஒரு பயமும் கூட இருந்தது. அப்போது பாட்டி தான் எனக்கு எல்லாமே. இப்போது என்னோடய பாட்டிகிட்ட போய் கேட்குறேன், பாட்டி ரொம்ப பயமாக இருக்கே, இதையும் பண்ணிட்டு என்னால் அதுவும் பண்ண முடியல, ஒழுங்காக மார்க் ஸ்கோர் பண்ணிடுவேனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது என் பாட்டி ஃபஸ்ட்டு பாபாவை சொல்கிறான். பாபா குட்டி ஃபோட்டோ என் கையில் கொடுத்து, இவரை பக்கத்தில் வச்சுக்கோ, பாபாட்ட எதுனாலும் சொல்லு, அவர் பார்த்துப்பார், நீ ஏன் கவலைப்படுற, இந்த வயசில் நீ ஒரு வேலையும் பார்த்துட்டு உனக்கான விஷயங்களையும் பண்ணிட்டு நீ
படிக்கிறங்கும் போது அவர் உனக்கு துணையாக இருப்பார்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு பாபா படம் என்கிட்ட கொடுக்குறா. அதுதான் முதல்ல பாபா என்கிட்ட வந்த தருணம். ஸோ சொல்லுவாங்க இல்லைங்க, நம்ம வந்து கடவுளை சூஸ் பண்ணுறது இல்லைங்க, அவரை நம்மளை சூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி தான் பாபா எனக்குள்ளே வராரு. அன்னைக்கு நான் பாபாவை கையில் எடுத்தவ. என் வாழ்க்கையில் நான் இந்த உடல் மண்ணுக்கு போகிற வரைக்கும் என்னோட பாபா இருப்பார். அவ்வளோ அந்த மாதிரி ஒரு இருக்கப்பற்று எனக்கு அவருக்குமான பந்தம். நான் வந்து இந்த ரேக்கி கிராண்ட் மாஸ்டர், டேரோ கார்டு ரீடர், அதே மாதிரி யோகா ட்ரைனர் கூட. எம்எஸ்சி பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் 12th தான் எடுத்துகிட்டு இருந்தேன் கிளாஸஸ். ஸோ இதெல்லாம் எனக்கு புதுசு. டேரோவோ ரேக்கியோ இதெல்லாம் நான் வந்ததே ஒரு பெரிய மேஜிக் தாங்க. என்னோட தம்பி ஒய்ஃப் தான் இதிலெல்லாம் இருந்தாங்க. 5-6 கோர்சஸில் அவங்க இருந்தாங்க. பண்ண முடியலன்னு சொல்லும்போது சரி ஓகே, அவங்களுக்காக நான் இந்த கோர்ஸில் அவங்க கிட்ட, என்னோட மென்டார் வந்து அமிர்தா குணால் மேம், அவங்க மும்பையில் இருக்காங்க, அவங்க கிட்ட நான் ஜாயின் பண்ணுறேன். என்னோட தம்பி ஒய்ஃப்காக இந்த ஜேர்னி எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படி தான் வந்து நான் ரேக்கிக்குள்ளே போகிறேன், டேரோக்குள்ளே போகிறேன். இப்படி தான் என்னோட இது ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த இடத்துல என்னோட மும்பையில் எங்களுக்கான சர்டிஃபிகேஷன் அண்ட் ஷீல்டு வந்து எங்களுக்கு கொடுக்கறதுக்காக கூப்பிடுறாங்க. அப்போது என்னோட ஹஸ்பண்ட் கிட்டே நான் பெர்மிஷன் கேட்குறேன், நான் மும்பை போகணும், நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் என்கிட்ட என்ன சொல்கிறார், இல்லைப்பா தனியாலாம் போக வேண்டாம், நீ ராஜி வரானா, என்னோட தம்பி ஒய்ஃப் பேர் ராஜி வரானா, நீ அவளை கூட்டிட்டு நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். அப்போது சரின்னு சொல்லிட்டு நான் என் தம்பி ஒய்ஃப் கிட்ட கேட்குறேன். அன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்டிஃபிகேஷன் ஷீல்டை தாண்டி எங்களுக்கு 36 கிராண்ட் மாஸ்டர்ஸோட அன்றைக்கி ஹீலிங் கிடைக்கும். ஸோ ஒரு கிராண்ட் மாஸ்டர் கிட்டேருந்து நம்ம ஹீலிங் வாங்கினாலே அவ்வளோ பவர்ஃபுல்லுங்க. 36 கிராண்ட் மாஸ்டர்ஸ் யோசிச்சு பாருங்கள். அதுக்கு எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் தெரியுமா? நமக்கு அந்த ஹீலிங் கிடைக்கிறதுனா, நம்ம ஆன்மாவுக்கு அது கிடைக்கிறதுனா அவ்வளோ பேர். அப்போது எனக்கு அந்த விஷயம் சொன்னோன்னா அங்கே போகணுன்னு மட்டும்தான் ஆசை இருந்தது. ஸோ இவர்கிட்ட கேட்கும்போது இப்படி சொல்லிட்டார். ஸோ நான் என் தம்பி வைஃப் கிட்ட கேட்குறேன், நீயும் தானே ராஜி போகணும், நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துடலாம், நீ போகணுன்னா அண்ணா போக சொல்லிட்டான், நீ வா அப்படின்னு சொல்லும்போது அவள் சொல்கிறா, இல்லைக்கா வேண்டாம், எனக்கு அம்மா திட்டுவா, கை குழந்தை இருக்குது, நான் எப்படி கூட்டின்னு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வரமாட்டேங்கிறான். இங்கே எங்கே மேஜிக்னா, எங்களுக்கு நாளைக்கோட லாஸ்ட் டேட்டு, நான் பதியலைன்னா நான் போக முடியாது, அவங்களுக்கு நான் நேம் கொடுத்தாகணும், டிக்கெட் புக் பண்ணி ஆகணும். அப்போது இன்றைக்கி ராத்திரி 12 மணி வரைக்கும் நான் யாவது கரெக்டாக கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, தெரியாத ஒரு ஹிந்தியும் தெரியாது, மொழியும் தெரியாது, அங்கே போய் என்ன பண்ணுவேன், டிரைவர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்கன்னே தெரியாது அப்படிலாம் ஆர்கியூ பண்ணுறாரு. நான் சொல்கிறேன், நீ அதை கவலைப்படுற, என்னோட பாபா எனக்கு டிரைவராக வருவார், என்னையே பாதுகாத்து இங்கேருந்து கூட்டின்னு போகிறதுலேருந்து இறக்கி இங்கே விடுற வரைக்கும் என் பாபா பார்த்துப்பார், ஏன் உனக்கு அந்த ட்ரஸ்ட் வரல, இதெல்லாம் நான் அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணுறேன். இவர் என்ன சொல்கிறார், அதெல்லாம் வேண்டாப்பா, எதுனாலும் சரி நீ அவள் வந்தாவா, இல்லாட்டி இந்த பேச்சை விட்டுரு, இதோட விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு 12 மணிக்கு இந்த ஆர்குமெண்ட் போயின்னு இருக்கு. நான் என்ன பண்ணுறது, எனக்கு அழ வருது. அழுதுட்டு ஓகேன்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன், ஃபோன் அவர் பேஸில் வச்சுட்டேன். என் பாபாட்ட வந்து நான் சொல்கிறேன், பாபா 36 கிராண்ட் மாஸ்டர்ஸோட ஹீலிங்னு சொல்கிறேன், எனக்கு சர்டிஃபிகேஷன் அதெல்லாம் என்னோட குரு கிட்ட வாங்கணும், அதோடு சேர்ந்து இந்த ஹீலிங்க்கு நான் தகுதியானவன், இந்த 36 கிராண்ட் மாஸ்டர்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு கிடைக்கணும்னு எனக்கு விதி இருந்தால் நீ நினச்சேன்னா என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது, நாளைக்கு காலம்புறக்குள்ளே எனக்கு ஓகே சொல்லி நான் போகணும். இல்லை இதை நீ வேண்டான்னு தடுக்கிற, இது எனக்கு நல்லதில்லைன்னு நினச்சேன்னா ஓகே நான் போகலைன்னா நான் உன்னோட வாக்கா நினச்சி நான் நிறுத்திடுறேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு அவர்கிட்ட எதுனாலும் அந்த மனுஷன் தான் அவர்கிட்ட சொல்லிட்டு நான் படுத்துட்டேன். 12 மணிக்கு இந்த விஷயம்லாம் நடக்கிறது சொல்லிவிட்டு நான் படுத்துட்டேன். காலம்புற 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா நான் எந்திரிச்சு உட்காடுறேன். எப்பவுமே அந்த டைம் முழிச்சிடுவேன், பிரம்ம முகூர்த்த டைமே முழிச்சிடுவேன். அன்றைக்கி அந்த லேட் நைட் ஆனனால 5 மணி ஆகிடுது. எந்திருக்கும் போது என்னோட நாத்தனார் முகம் வருது, என்னோட ஆத்துக்காரோட அக்கா முகம் வந்து என் ஃபேஸில் வந்து போகுது. அப்போ நான் பாபாட்ட கேட்குறேன், என்ன பாபா அவாட்ட பேச சொல்கிறீங்களா இந்த விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். அப்போ எனக்கு புரியல. அப்போ நான் சரின்னு ஃபோனை எடுக்கிறேன், என்னோட ஹஸ்பண்ட் கிட்டேருந்து மெசேஜ் வந்திருக்கு, சரி நீ போயிட்டு வா அப்படின்னு. எனக்கு ஒன்றும் புரியல. போயிட்டு வா 12 மணிக்கு வேண்டான்னா இப்போ எப்படி 5 மணிக்குள்ளே இந்த ஒரு 4 மணி நேரம் கேப்பில் என்னடா அதிசயம் நடந்தது அப்படின்ற மாதிரி அவருக்கு நான் மெசேஜ் பண்ணலான்னு பண்ணுறேன். அவர் வந்து எனக்கு பிக் பண்ணி கால் எடுத்துட்டார். அவருக்கு ஆக்சுவலாக 2.5 மணி நேரம் பின்னாடி நம்மளை விட அந்த டைம் கால் பிக் பண்ணிட்டார். நான் அப்போ கேட்குறேன், என்ன ராத்திரி வேண்டான்னு இப்போ போயிட்டு வான்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், இல்லை நான் ராஜிகிட்ட பேசினேன், அவள் பேரும் ராஜி தான், ராஜிகிட்ட பேசினேன், ராஜி இந்த மாதிரி சொன்னா, அவள் வந்து தைரியமான பொண்ணுடா, அவளுக்கு இது எங்களுக்கெல்லாம் கிடைக்கல, அவளுக்கு அது கிடைச்சிருக்கு, அந்த பாக்கியம் அவள் அனுபவிக்கட்டும், போயிட்டு வரட்டும், நீ அவள் தைரியமாக போயிட்டு வந்துடுவா, அவள் கூட அவள் நம்புகிற பாபா இருக்காருன்னு என் நாத்தனார் மூலியமாக சொல்லியிருக்கா. என் பாபா என்ன சொல்லியிருக்காரு என்கிட்ட, அடியே அவள் மூலியமாக உனக்கான பிரச்சனைகளையே நான் முடிச்சுட்டேன்டி அப்படின்றதுக்காக தான் அந்த ஃபேஸ் வந்து எனக்கு அவள் ஃபேஸை காட்டியிருக்கா, அதனால நீ போயிட்டு வா அப்படின்னா. நான் யாரை காட்ட கூட சொன்னேன், ஓ நான் சொல்லது உனக்கு நம்பிக்கை இல்லை, அக்கா சொல்லி தான் நம்பிக்கை வருதா அப்படின்னு. சரி ஏதோ ஒன்று விட்டுட்டேன்னு சொல்லி இவருக்கும் ஒரு நன்றியை சொல்லிட்டு, அக்காவுக்கும் நன்றி சொல்லிட்டு, பாபாவுக்கு நன்றி சொல்லிட்டேன். இது முடிஞ்சுதான். இப்போ அடுத்த விஷயம் என்னன்னா, இப்போ தெரியாத ஊர், எங்கே போய் 2 நாள் தங்குறது, ஹோட்டலு சாப்பிட்றது இருக்குது, ரிட்டர்ன் வரணும், ஃப்ளைட்டு, இதெல்லாம் இருக்கே. பாபா கிட்ட தான், பாபா இதை முடிச்சு கொடுத்துட்டே இதுக்கு என்ன பண்ணுவேன்னு ஒரு மெசேஜ் வருது. நினச்ச அடுத்த செகண்ட் என்னோட மென்டார் கிட்டேருந்து வருது, என்னோட குரு கிட்டேருந்து, சவுத் சைட்லேருந்து வர்றவங்க எல்லாருக்கோட நம்பர்ஸ் இங்கே இருக்குது, எல்லாரும் ஆர்கனைஸ் பண்ணி ஒன்றா வந்துடுங்க அப்படின்ற மெசேஜ் வருது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, அங்கே எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட் அங்கே கிடைச்சவங்க பேரும் ஜோதி.
ஸோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் கால் அடிக்கிறேன். அவங்களுக்கு நான் கால் பண்ணும்போது இந்த மாதிரி நான் ரங்கநாயகிங்க, நான் மதுரையிலேருந்து வரேன், அமிர்தா குணால் மேம் நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க, உங்களுக்கு பண்ணுறேங்கும் போது அவங்க எல்லாம் சொல்லிவிட்டு ஒன்றும் பயப்படாதீங்க வாங்க, எனக்கு ஹிந்தி தெரியும், நான் ஹோட்டல்லாம் ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன், அங்கே 4 பேர் தங்கிக்கலாம், ஸோ நம்ம அங்கேயே தங்கிக்கலாம், சாப்பாடெல்லாம் பிரச்சனை கிடையாது, நான் உங்களை அங்கேருந்து ரிட்டன் வர வரைக்கும் நான் உங்களை கூட்டின்னு வரேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா என்னோட பயம் உங்களுக்கு புரிஞ்சுது. ஸோ அதனால் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டாங்களா. ஒரே நேரத்தில் முடிச்சுட்டு வர மனுஷன் எனக்கான ஹோட்டலில் அங்கே போய் எப்படி ஹிந்தியில் பேசணும் என்ன பண்ணணும்னு தெரியல, அதையும் முடிச்சுட்டார், சாப்பாட்டுக்கானதையும் முடிச்சுட்டார், கூட துணைக்கும் ஒரு ஜோதின்னு ஒருத்தர் அனுப்பி அவள் மூலிமா அங்கேயும் வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம் ஆகிடுது. இப்போது நாங்கள் இங்கேருந்து போகிறோம். இங்கேருந்து கிளம்பி போனோன்னா அடுத்த மிராக்கள் என்னென்னா நேராக வந்துருங்க பாபா, அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ இங்கேருந்து போயிட்டோம். அங்கேருந்துக்கான அந்த ஹீலிங் கிராண்ட் மாஸ்டரோட ஹீலிங் எல்லாமே ரிசீவ் பண்ணிவிட்டு அவ்வளோ பாசிட்டிவ் வைப்பு. அங்கே இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, இவ்வளோ தூரம் மும்பை வந்துட்டோம், மும்பை வந்துட்டு பக்கத்தில் இருக்க எந்த பிளேஸும் போகலன்னா எப்படி, அட்லீஸ்ட் ஜூஹு பீச்சாவது போவோன்னு செகண்ட் டே நைட்டு சொல்கிறாங்க. அப்போது நான் சொல்கிறேன், நம்ம பீச்செலாம் எங்கே இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போதே பாபா அப்படி தான் யோசிக்கிறேன். 2 பேர் எங்கள் கூட வந்தவங்கள ஒரு 2 பேர் இப்படி போகிறாங்க. அப்போ அவங்க கிட்ட வந்து கை காமிச்சிட்டு நிம்மி எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஜூஹு பீச் போகிறோம் வரீங்களான்னு கேட்குறாங்க அவங்க எங்ககிட்ட இங்கிலீஷில். அந்த பொண்ணுக்கிட்ட நான் போகிற நேரம் இல்லை பாபா புராணம் தான் பாடிட்டு இருந்தேன். ஸோ அவள் என்னோடய ஃப்ரெண்டு இப்படி பார்த்துட்டா, ஓ மேஜிக் மேன் வேலையை காட்டிட்டார் போலே நீ நினச்சோடனே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக ஜூஹு பீச் நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். அன்றைக்கி ராத்திரி இப்படி முடிஞ்சுது. இப்போ நெக்ஸ்ட் டே நாங்கள் திருப்பி ரிட்டன் ஃப்ளைட் வரணும். இந்த ஜோதி எங்கள் கூட வந்த பொண்ணு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அக்கா ஆற்றுக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் கிளம்பிடுறேன், நான் நைட் எப்படியே நான் ஆற்றுக்கு போயிடுறேன், நீங்கள் வந்து ஏர்போர்ட் வரைக்கும் மட்டும் வந்துருங்க, ஹோட்டலில் வந்து இது பண்ணிவிட்டு வந்துருங்க, செக் அவுட் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல எனக்கு பயம் பிடிக்கிறது. ஐயோ இவங்க போயிட்டாங்கன்னா நம்ம எப்படி பேசுவோம், எப்படி செக் அவுட் பண்ணுவோம், இந்த மாதிரி பயங்கள்லாம். என்னை கூட்டின்னு வந்ததே பாபா தான். நான் என்னத்துக்கு அங்கே பயப்படுறேன், என்னமோ ஓனாக வந்த மாதிரி எனக்கு ஒரு பயம். எப்படிங்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் மூச்சுக்கு 300 தடவை என்னோட பாபா கூட்டின்னு வந்தார், எம் பாபா இருக்கார், எம் பாபான்னு சொல்லிவிட்டு இப்போ என்னமோ இங்கே இவங்க ஒருத்தவங்க போனனால நீங்கள் என்னமோ போக முடியாத மாதிரி உங்கள் பாபா கூட்டின்னு வந்த பாபாவுக்கு உங்களை பத்திரமா கொண்டு போய் விட தெரியாதா அப்படின்னா பாருங்கள். நிஜமா உண்மையாகவே பொட்டில் அடித்த மாதிரி அப்படி ஒரு இருந்தது. ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பயம் என்னை விட்டு போயிடுது. இப்போ காலம்பரை நம்ம என்ன சொல்கிறோம், அங்கே பக்கத்தில் வந்து ஜூஹு கார்டன் இருக்குது, அங்கே போயிட்டு வந்துடலாமான்னு கேட்குறா என்னோடய ஃப்ரெண்டு. அப்போ நான் சொல்கிறேன், நம்ம இன்றைக்கி 12 மணிக்கு ஃப்ளைட்டு, நம்ம ஏர்போர்ட் போனோம்னா நம்ம 2 மணிக்கு எங்களுக்கு இருந்தது, 12 மணிக்கு நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கணும், மணி இங்கேயே 8 ஆக போகுது, எப்படி இன்னும் என்ன எப்படி போகிறது அப்படின்னு கேட்குறேன். சரி நம்ம மேப்பில் பார்க்கலாம் இங்கேருந்து எவ்வளோ தூரம் எங்கள் ஹோட்டலில் இருந்துன்னு பார்க்குறோம், ஒரு 10 மினிட்ஸ் தான் காட்டுது. சரி நம்ம போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வரோம். மெயின் ரோட்டில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து நிற்கிறார், ஆட்டோவில் ஒரு தாத்தா நிற்கிறார், கண்ணாடி போட்டுன ஒரு தாத்தா மெயினில் நிற்கிறார். எல்லா வண்டியும் போயிட்டுருக்கு, அவரை தாண்டி போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியல நட்டன் ரோட்டில் நின்று எப்படி திட்டுவாங்கன்னு, பட் அந்த இடத்துல நிற்குது. நாங்களும் கவனிக்கல, நாங்கள் பேசிட்டு அப்படியே வந்துட்டு இந்த இடத்துல நின்று மேப்பை செக் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் இவரே இங்கேருந்து பேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கை அசைக்கிறார். என் கூட வந்த பொண்ணுக்கு ஹிந்தி புரியும், அவள் ஹிந்தி பேசுறது புரியும், பட் அவளுக்கு பேச தெரியாது. ஸோ நாங்கள் இங்கிலீஷில் தான் அங்கே தட்டு மாதிரி அப்படி தான் வச்சுக்கோங்களேன். அவர் கூப்பிட்டோன்னு நாங்கள் பக்கத்தில் போகிறோம். எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் அவர் ஹிந்தியில் கேட்குறாரு. எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறேன். நாங்கள் இந்த மாதிரி ஜூஹு கார்டன் போகணும், எவ்வளோ நேரம் ஆகும், நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு 12 மணிக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறார், இங்கேருந்து 10 நிமிஷம் தான். நாங்கள் 5 பேர் இருந்தோம். ஆக்சுவலாக மும்பையில் 5 பேர் ஆட்டோவில் ஏற்ற மாட்டோம்னு சொல்கிறோம், பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் 5 பேர் இருக்கோம், 5 பேர் ஆட்டோவில் ஏறி உட்காந்துட்டு அவர் ஒன்றும் சொல்லலை. நாங்கள் நசுக்கி உட்காரோம். அப்போ முன்னாடி இருந்தவர் சொல்கிறாரு, அம்மா நீங்கள் என்னோட பொண்ணு மாதிரி தான், நீ வான்னு என்னை கூப்பிடுறாரு. முன்னாடி வந்து உட்காந்துக்கோ, என்னோட சீட்டில் உட்காந்துக்கோன்னு சொல்கிறாரு. எனக்கு புரியல. அப்போ இவங்க சொல்கிறாங்க, அவங்க பொண்ணு மாதிரி தானா, நீங்கள் முன்னாடி போய் உட்காந்துக்கு வேணால் வர சொல்கிறாங்கன்னு சொன்னாருங்க. பொண்ணு தெரியல, வயசானவர் தானே, சரி நானும் போய் உட்காந்துட்டு அவர் முன்னாடி தான் உட்காந்து வரேன். என்னோட பாபா கூட நான் பக்கத்தில் உட்காந்து ட்ராவல் பண்ணியிருக்கேங்க ஆட்டோவில், இவ்வளோ பெரிய பாக்கியம். அப்போது அது போகிறோம். அப்புறம் போகும்போது அவர் கேட்குறாரு, ஒழுங்காக சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அங்கே ஒழுங்காக சாப்பிடல நாங்கள் 2 நாளும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இட்லியோ 150 ருபீஸு, இன்னொன்று காரம் ஜாஸ்தி, நம்ம ஃபுட்டுக்கும் அதுக்கும் ரொம்ப சம்மந்தம் இல்லாமல் இருந்தது. ஒழுங்காக யாருமே சாப்பிடல. நான் இங்கிலீஷில் தான் பேசிட்டு வரேன். ஒழுங்காக எங்கே சாப்பிட்டோம், பசி, ஊருக்கு போனால் தான் இருக்கிற எம்டி வைத்த ஒரு ஒப்பணும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே வரும். அப்போ அவர் சொல்கிறாரு, இப்போ நான் உங்களை இறக்கி விட போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தள்ளி, ஒரு 10 அடி தள்ளி தான் ஒரு ஹோட்டலில் நான் உங்களை நிறுத்துறேன். அந்த ஹோட்டலில் சவுத் இந்தியன் ஃபுட்டு கிடைக்கும். அந்த ஃபுட்டு வந்து ரொம்ப விலை கம்மியாக கிடைக்கும். திருப்தியாக சாப்பிட்டுட்டு அப்புறம் நீங்கள் கார்டன் போய் என்ஜாய் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கும் ஏர்போர்ட் போகிறதுக்கு அப்படின்றார். அது வரைக்கும் நான் ரியலைஸ் பண்ணல யார் உட்காந்துருக்கா என் பக்கத்தில். இவங்க என்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணிகிட்டே வராங்க. சரி ஓகே, அவர் கரெக்டாக அந்த ஹோட்டல் வாசல் எங்களை நிறுத்தி இங்கே காமிக்கிறார், இங்கே தான் நீங்கள் வரணும், கார்டன் வந்து இங்கே தான் இருக்குது, இந்த இடத்துக்கு ஒரு 10 அடி மட்டும் நீங்கள் இப்படி தாண்டி வந்துக்கோங்கன்னு சொல்லி கை காமிச்சிட்டு அந்த ஹோட்டலை நிறுத்திட்டு இறங்கி என்ன சொல்கிறார், இங்கே யாரையும் நம்பாதீங்க, ஹிந்தி தெரியாதுன்னு காமிச்சிக்காதீங்க, ஆனால் நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கீங்க. இந்த வார்த்தை சத்தியங்க. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கீங்க, இந்த வார்த்தை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன இவங்க சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுது. அப்போ தான் அவர் முகத்தையே நான் நிமிந்து பார்க்குறேன். கண்ணாடி போட்டுட்டு ஒரு அவ்வளோ ஒரு சாந்த ஸ்வரூபமான ஒரு முகம். அப்பையும் எனக்கு தெரில அது பாபான்னு சொல்லிட்டேன். அமௌண்ட் கொடுக்கும்போது நான் சொல்லுவேன், பெருகி வரட்டும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கையில் கொடுப்பேன். அப்படி என்னோட தமிழில் நான் அவருக்கு சொல்லிவிட்டு தேங்க் பண்ணிவிட்டு வரேன். தேங்க் பண்ணிவிட்டு இப்படி உள்ளே போகிறேங்க. அந்த ஹோட்டல் முன்னாடி சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ பெரிய வெங்கல சிலையில் கை காமிச்சுட்டே என்னோடய பாபா நிற்கிறார். அந்த இடத்துல
வந்தது என்னோட பாபா. நாங்கள் பசியாக இருக்கோன்னு எங்களுக்கு சொல்லி அந்த இடத்துல நிற்க வச்சதே என்னோட பாபா. அது கூஸ்பம் மூமெண்ட். இந்த இப்போ நினச்சா கூட இந்த கூஸ்பம்ஸ் வந்து அது உணர்ந்தவங்களுக்கு மட்டும் தாங்க புரிய முடியும். அந்த இடத்துல நிற்கிறார். நான் டக்குன்னு எல்லாருமே என் மூஞ்சி பார்க்குறாங்க. அந்த பாபாவை பார்த்தோன்னே எல்லாரும் சடனாக என்னோட ஃபேஸ் பார்க்குறாங்க. நான் திரும்பி அவரை பார்க்குறேன். அந்த ஒரு சிரிப்பு தாங்க, ஒரு சிரிப்பு அந்த முகத்தில் நான் அந்த தெய்வத்தை பார்த்தேன். சிரிச்சுட்டு இப்படி திரும்பிட்டு மறுபடியும் காணும். அவரை காணும். வண்டியில் போயிட்டாரா, மறைஞ்சு போயிட்டாரா, வண்டி எடுத்துன்னு போனார், ஒன்றுமே தெரிலங்க. அந்த இடத்துல வந்து பாபா எல்லாரும் சொன்னாங்க, ஏய் யாரம்மா நீ, உனக்கு இவ்வளோ பெரிய பாக்கியம்மா, பாபா பக்கத்தில் உட்காந்துட்டு வர, அவர் உனக்காக வந்திருக்காரா அப்படி சொல்லி அந்த இடத்துல எனக்கு அந்த ஒரு மிராக்கல் நடந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மும்பைக்கும் இதே மாதிரி அங்கே செக் அவுட் பண்ணுறதுக்கு தெரியலையேன்னு நினைக்கும் போது அந்த அங்கே இருந்த ஹோட்டல் பசங்களாம் வந்து எல்லா ப்ராசஸையும் முடித்து எங்கள் கையில் சாவியை கொடுத்து எங்களுக்காக ஏர்போர்ட்டுக்கு அவங்களே தெரிஞ்ச கேபில் புக் பண்ணி எங்களை ஏற்றி விடுறாங்க. எந்த சிரமமும் எனக்கு கொடுக்கல. ஃப்ரண்ட்டில் சீட், அதாவது பின்னாடி எல்லா லக்கேஜெலாம் வச்சு எல்லோரும் உட்காந்துட்டோம். இடம் இல்லாதனால நான் தான் டிரைவர் பக்கத்தில் உட்கார மாய்ந்தது. அங்கேயும் டிரைவராக இருக்கிறது என்னோட பாபா. ஸோ அவர் பக்கத்தில் நான் தான் உட்கார மாதிரி இருந்தது. உட்காந்துட்டு ஏதோ பேசிட்டு நல்லபடியாக இதையும் முடிச்சு கொடுத்துட்டாருப்பா என்னோட பாபான்னு சொல்லி பார்க்குறேன். அந்த காரில் முன்னாடி குட்டி சிலை, பாபா சிலை இருக்குது. அந்த இடத்துலையும் இருக்காரா. அப்புறம் அங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். ஏர்போர்ட் வந்தோன்னே ஜோதியை பார்த்துட்டோம். அங்கேருந்து அப்போ தான் பெருமூச்சு வருது. ஓகே. அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்தாச்சு, சென்னை வந்தாச்சு. சென்னையில் என்னோட நாத்தனாராத்துக்கு போகிறோம். ராத்திரி 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. என் நாத்தனார் சொன்னால், இவ்வளோ தூரம் நான் தனியாக வந்துட்டனால இங்கேருந்து நீ வந்து குரோம்பேட் தனியாக போய் பஸ் ஏறிப்பியாப்பா, ஒன்றும் இங்கே பயம் இல்லை, நான் எவ்வளோ ஆப் போட்டு தரேன், அது நான் உன்னை ட்ராக் பண்ணிப்பேன் அப்படிங்கிறா. சரி, இவ்வளோ தூரம் நம்மளை கூட்டின்னு வந்த பாபா கூட்டின்னு போக மாட்டாரா, சரிக்கா ஓகேன்னு சொல்லிட்டேன். ஆனால் கொஞ்சம் பயம் இருந்தது, ராத்திரி நேரமாக இருக்குது அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. பட் என் பாபா இருக்காரு. அப்புறம் என்ன, சரின்னு வண்டி ஏறிட்டேங்க. அங்கேயும் முன்னாடி சீட்டில் தான் போய் உட்காறேன். என்னோடய லக்கேஜெலாம் வச்சோன்னா பின்னாடி சீட் ஃபில் ஆகிடுச்சு. முன்னாடி உட்காறேன். முன்னாடி ரெண்டு ஃபோட்டோ. ஒன்று என்னோடய பாபா, இன்னொன்று மகா பெரியவர். 2 ஃபோட்டோ. அவர் எங்கிட்ட பேசின வார்த்தை எல்லாம் குருவை பற்றி மட்டும்தான், பாபாவை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டே வந்தார் அந்த டிரைவர். என்னை பத்திரமா என்னை அங்கே மதுரைக்கு பஸ்ஸை ஏற்றி விட்டு ஏறி உட்காந்து வண்டி கிளம்புனதுக்கப்புறம் அந்த மனுஷன் கிளம்புனார். நான் சொன்ன வார்த்தை என் ஆத்துக்காரர்கிட்ட, என்னோட பாபா எனக்காக வந்து நிற்பார், என்னைய பத்திரமா டிரைவராக வருவார், என்னை கூட்டின்னு போவார்னு நான் சொன்னதை, நான் உனக்காக இருக்கேன்டி, நீ சொன்னதை நான் நிரூபிச்சுட்டேன்னு இங்கே ஆரம்பித்த மேஜிக்காக என்னை பத்திரமா இங்கே கொண்டு வந்து சேர்க்குற வரைக்கும் பண்ணாருங்க. இன்னும் நிறையா இருக்குது. அவங்களுக்காக அடுத்தடுத்த மிராக்கிள்ஸ் அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். தேங்க்யூ. ஓம் சாய்ராம். எப்படி இல்லையா, அவள் பேசும்போதே எவ்வளோ அழகாக சுவாமி வந்துட்டு போனார் அப்படிங்கிறது தெரியறது இல்லையா. இதுதான் சுவாமி வரும்போதும் போகும்போதும் நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அவர் வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டாக வருவார், போக வேண்டிய நேரத்துக்கு கரெக்டாக நம்மளை விட்டுட்டு எந்த இடத்துல விடணுமோ அந்த இடத்துல விட்டுட்டு போவார். அதுதான் சுவாமி. நம்பிட்டோமானா மெனக்கட்டு அந்த ஸ்வரம்பொருள் நம்மளுக்காக வருங்கிறதா உண்மை. அவன் சொன்னால, அது என்னோட சுவாமின்னு சொல்லும் போதெல்லாம் எனக்குள்ள, அம்மா என்னோட சுவாமி தான்மா அப்படின்னு. உங்களுக்கும் அப்படி தோணித்தில்ல? அதுதான் சுவாமியை சொந்தம் கொண்டாடுறது. என்னென்னா, நம்மளுடைய சேனலே பாருங்களேன், நேமே அப்படி தான். நீங்கள் சொன்னாலும் அதே பொருள் தான், நான் சொன்னாலும் அதே பொருள் தான். பாபாவும் நானும். நீங்கள் சொல்லி பாருங்க, பாபாவும் நானும் அதே பொருள் தானே வருது. அதுதான் நம்ம சேனல். சுவாமி சொல்லி வச்சார்னா அது நியாயம். சுவாமிக்கும் நமக்கும் இடையில ஒருத்தர் கூட கிடையாது. நம்ம சுவாமியை எந்த அளவுக்கு நம்புகிறோமோ, சுவாமியை எந்த அளவுக்கு பிரார்த்தனை பண்ணுறோமோ, அவருடைய நாமஸ்மரணா செய்கிறோமோ, அவர் சொன்ன வழியில் நடக்கிறோமோ, அந்த அளவுக்கு சுவாமி நம்ம பக்கத்தில் இருப்பார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டு தானே நான் சொல்கிறது? நீங்கள் எந்த அளவுக்கு நம்புகிறேன் யோசிங்கோ. ஏதாவது ஒரு விஷயம் வருது, நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது, நம்ம பிரச்சனையில் தான் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம், கரெக்டியா? ஆனால் சுவாமியை அந்த இடத்துல மறந்துடாமல் இருக்கோமாங்கிறதான் அவர் டெஸ்ட் பண்ணுவார். ஒரு காலம் மறக்காதுங்க. இது ரொம்ப சீக்ரெட்டான ஒரு விஷயம், ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு விஷயம். சுவாமியோட ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு, உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது, நீங்கள் சுவாமியோட விஷயத்தை கவனிப்பேளா, உங்கள் விஷயத்தை கவனிப்பேளா? யோசிங்க. அதாவது இதையும் செஞ்சு அதையும் செய்யறதுக்கு உண்டான காலகட்டம் ஒரே நேரத்தில் இருந்ததுன்னா, ஒரே சமயத்தில் இருந்தானா நீங்கள் எதை சூஸ் பண்ணுவேன்? நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய வேலையை தான் கவனிப்போம், சுவாமியை விட்டுடுவோம். ஸோ இதில் எங்கே சுவாமி நம்மளை விட்டு கொஞ்சம் விலகி நிற்கிறார், இந்த சென்ஸ் நம்ம எங்கே அவரை விட்டு விலகி நிற்கிறோம் அப்படின்னா அதுதான் கரெக்டான ஃப்ரேஸாக இருக்கும். நம்ம எங்கே அவரை விட்டு விலகி நிற்கிறோம் தெரியுமா? நம்மளுடைய பிரச்சனைகள் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம், நம்ம இதை பார்த்துப்போம்னு சொல்லி சுவாமியை விட்டு விலகி நிற்கிறோம். அந்த டைமில் தான் சோதனை ஆரம்பிக்கிறது நம்மளுக்கு. அதை பண்ணவே பண்ணாதுங்க. அந்த சமயத்தில் சீக்கிரமாக போய் சுவாமியோட ஐக்கியமாகிடுங்க. வேறு வழியே இல்லை. நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். என்னோடய பெரிய பிரச்சனையில் இதுக்கப்புறம் நீ வெளியில் போய் நிற்க போகிற, நீ இனிமேல் உனக்கு ஒன்றுமே இல்லை, நீ நடுத்தருவில் தான் நிற்க போகிறேன்னு வந்தது. நான் எதுவுமே பண்ணலை, அவர்கிட்ட போய் டோட்டல் சரண்டர்.
நீங்கள் தான் காப்பாற்றணும், வேறு வழியே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் ஸ்டார்டட். ரொம்ப ரொம்ப அதிகமாக சுவாமி நம்ம நெருங்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லலாம். எப்படி நீங்கள் பேசுகிறள் அப்படின்னு. இப்போ நான் ஓப்பனாக சொல்கிறது உங்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் சொல்கிறல எனக்கு ஒரு கோரிக்கை யார்கிட்டேருந்தாவது வருதுன்னு வச்சுங்க, ஏதாவது ஒன்று சொல்கிறா, குழந்தைய பற்றி சொல்கிறா, அந்த மாதிரி என் குழந்தை கஷ்டப்படுறது, எனக்காக நீங்கள் இதை பார்த்து சொல்லணுமாம்மா, நீங்கள் தயவு செஞ்சு சுவாமிகிட்ட கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லும்போது நான் கண்ணை மூடின்னு தான் உட்காண்டிருப்பேன். நான் சுவாமிகிட்ட சொல்லுவேன், சுவாமி அவள் சொல்கிறது உங்களுக்கு கேட்குறது, ப்ளீஸ் அவளுக்கு ரிப்ளை பண்ணுங்கோ, அவளுக்கு எதுனா பதில் இருந்தால் சொல்லுங்க. இதுதான் நான் இப்படி தான் சொல்லுவேன். இப்போ என் கண்ணுக்குள்ளே எதுவுமே தெரியலை. ஏன்னா யாருமே என்கிட்ட எந்த எனர்ஜி லெவலும் பாஸ் பண்ணலை. அவள் எனர்ஜி லெவல் பாஸ் பண்ணும்போது சுவாமிகிட்டேருந்து உத்தரவோ இல்லைன்னா கண்ணு முன்னாடி அந்த காட்சியோ வரும் எனக்கு. அவ்வளோதான். அந்த காட்சியை எனக்கு ரியலைஸ் ஆகிறதுக்கே எனக்கு 2 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் அவள் பேசிகிட்டே தான் இருக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த எனர்ஜி லெவல் கட் ஆகிடுதுன்னா என்னால் பார்க்க முடியாது. ஏன்னா சுவாமி அதை காமிக்க மாட்டார், சத்தியம். அதே மாதிரி சுவாமி எப்படி பேசுகிறார் அப்படிங்கிறதும் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும், நானும் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றான். ரொம்ப சிம்பிளான விஷயம். டெய்லி நீங்கள் என்ன பண்ணுங்க, சுவாமிகிட்ட போய் விளக்கேற்றுற இல்லையா, விளக்கேற்றிட்டு அவங்க உட்காந்து சுவாமியே பார்த்துட்டுருங்கோ. நிஜமாக சொல்கிறேன், அங்கே போய் உட்காந்துட்டு சுவாமியே பார்த்துட்டுருங்கோ. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் உங்களை மறந்துடுவள், சுவாமிக்கிட்ட ஐக்கியமாயிடுவள். சுவாமியை பற்றி சிந்திக்க ஆரம்பிப்பள். உங்களோட பிரச்சனை, உங்களோட வருத்தங்கள், உங்களோட வலிகள், உங்களுடைய தேவைகள் எல்லாமே மறந்து போயிடும். எதுவுமே ஞாபகம் இருக்காது. நீங்கள் சுவாமியை பற்றி மட்டும்தான் சிந்தனை பண்ணுவள். உங்களுடைய ஆத்மாவும் சுவாமி இங்கே வந்துட்டார். உங்களை பற்றி நினைக்கவே மாட்டாள், மறந்துடுவள். சுவாமியை பற்றி மாத்திரம்தான் நினைப்பள். சுவாமியை பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுடைய ஆத்மாவும் இந்த பரமாத்மாவும் ரொம்ப அழகாக இணையும் ஒரு இடத்துல, ஒரு பாயிண்டில். அப்படியே உடம்பெல்லாம் தரிக்கிறது எனக்கு சொல்லும்போது. ஏன்னா நான் அவரை பற்றி நினைக்கும்போது எல்லாமே நம்ம விட்டு மறைஞ்சு போயிடும். அவரை பற்றி மாத்திரம்தான் நினைப்பேன், மறந்தே போயிடுவேன். அதனால தான் நான் பல பேர்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் பேசுகிறதெல்லாம் ஓகே, பட் நான் சுவாமிகிட்ட கனெக்டடாக, இப்போ நீங்கள் பேசும்போது கூட சுவாமிகிட்ட நான் கனெக்டடாக இருக்கிறதுனால அவரோட உத்தரவுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேனே ஒழிய நீங்கள் சொல்கிறதுல எனக்கு பெருசாக கான்சன்ட்ரேஷன் இருக்காது. ஏன்னா இதில் நான் பதில் சொல்கிறது இல்லை, அவர் தான் பதில் சொல்கிறார். அதை புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு பல மாதங்கள் ஆச்சு, சில வருஷங்கள் ஆச்சு. அவர் தான் பேசுகிறாருங்கிறதே எனக்கு தெரியாமல் இருந்தது பல காலமாக. நான் தான் சொல்கிறேனோ, நான் தப்பாக சொல்லிட்டேன், நான் சரியாக சொல்லிட்டேனா, இந்த மாதிரியான நிறைய டவுட்ஸ் எனக்கு இருந்தது. அதுலேருந்து நான் வெளியில் வரத்துக்கே சில வருடங்கள் ஆச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த புரிதல் சுவாமி கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை ப்ராக்ரெஸ் பண்ண விடுவார். அப்படி சட்டுன்னெல்லாம் சுவாமி பண்ணிவிட மாட்டார் எந்த விஷயத்தையும். அது ஒரு தவம் மாதிரி. சுவாமிகிட்ட ஐக்கியமாகிறதுங்கிறது ஒரு தவம் மாதிரி. சாய்ச்சரிதம் படிக்கும்போது நீங்கள் எத்தனை தடவை அழுதுருப்பேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை தடவை சாய்ச்சரிதம் படிக்கும்போது, அவரோட அத்தியாயம் படிக்கும்போது நீங்கள் அழுதுருப்பேன். ஒரு தடவை படிக்கும்போது அழுதுருக்கலாம், 2 தடவை படிக்கும்போது அழுதுருக்கலாம். ஒவ்வொரு தடவை படிக்கும்போதும் நான் அழுவேன். ஏன்னா அதுக்குள்ளே போயிடுவேன். ரொம்ப அழறது எப்போ தெரியுமா, ரொம்ப அழறது எப்போ தெரியுமா, அவரோட கடைசி மூமெண்ட்டு 43, 44, 42 எல்லாம் சொல்லுவா இல்லையா, ஓ தேவா அப்படின்னு சொல்லும்போது நான் கதறி 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 அழுவேன். அது ஏன்னெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன் அது சொல்கிறேன்னா, இப்போவே நான் இப்படின்னா அப்போ யோசிச்சு பாருங்க, நான் படிக்கும்போது எப்படி எழுதிருப்பேன்னு. ஒவ்வொரு தடவையும் அவர்கிட்ட நம்ம ஜெல்லாகிடணும், அவருக்குள்ளே போயிடணும். நிறைய பேர் என்கிட்ட சொன்னான், இதில் பார்த்துட்டு இருக்கிற ஆரம்பத்தில் அழுகாமல் சொல்லேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவளே உட்காந்து அழ ஆரம்பித்தா. அதை ஃபீல் பண்ணும்போது அந்த ஃபீலிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் சாயி. அது உடனே எல்லாம் வந்துடாது. அது நம்மளோட நெஞ்சு அப்படியே லேசாக்கும். அதே சமயத்தில் படன்னு இருக்கும். அது என்னமோ நம்மளுக்கே அப்போவே நடக்கிற மாதிரியான ஒரு சூழல் நம்மளுக்கு தோணும். இந்த சயின்டிஃபிக்லலாம் சொல்லுவா சில சமயம் இந்த இல்யூஷன், ஹலோசினேஷன் அப்படின்னு. அதெல்லாம் இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி, இது நடந்த விஷயங்களை பற்றி சொல்லும்போது இவ்வளோ தடவை நம்ம ஏன் டெம்ப்ட் ஆகுறோம், இவ்வளோ தடவை ஏன் நம்ம இமோஷனல் ஆகிறோம்? நோ ஐடியா. தெரிஞ்ச விஷயந்தானே, இது நடந்த விஷயந்தானே, உனக்கு புரிஞ்ச விஷயந்தானே, மண்டையில் ஏறவே ஏறாது. நான் ஏன் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, நிறைய பேரோட கேள்வி இதுதான்,
எப்படி எப்படி அப்படிங்கிற கேள்வி ஓகே சாயி, அதை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது சுவாமி நமக்கு கொடுக்குற வரம். நம்மளுக்கு அதை அவர் பிளஸ் பண்ணியிருக்கார். அது இவ்வளோதான் என்னால் சொல்ல முடியறது. நான் என்ன பண்ண முடியும்? இதுக்கு மேலே எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியல, எக்ஸ்பிளைனும் பண்ண தெரியல. இவ்வளோதான், இதுதான் நடக்கிறது. மேபி ஒரு நாளைக்கு லைவில் நான் வர முடியுமான்னு பார்க்குறேன். அந்த டைமில் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கோரிக்கையை, நான் எப்படி அதுக்கு பதில் சொல்கிறேங்கிறத பாருங்க. மேபி வந்தால், அதை சுவாமி கொடுத்தால், அதுக்கு அனுமதி அளித்தால் நான் அதை செய்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா தெரிஞ்சுக்காததை தெரிஞ்சுக்கணுங்கிறது ஆசை தான் இருக்குது மனுஷாளுக்குள்ள. நம்ம அந்த நிலைக்கு போகணுமானா மெனக்கெடுதல் எவ்வளோ வேணுங்கிறது யாருமே நினைக்கிற மாட்டேங்கிறா. இவ்வளோ மெனக்கெடுதல் இருக்குது அப்படின்னு நானே சொல்கிறேன் சார். இப்போது எல்லாருமே என்ன பண்ணுவான்னா, இந்த ஏப்ரல் மேலாம் லீவ் விட்றான்னா கண்டிப்பாக சுவாமியை பார்க்குறதுக்காக, இல்லைன்னா ஏதாவது டூருக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் பண்ணுவா இல்லையா. எனக்கு மே மாதம் 9, 10ஆம் தேதி வரைக்குமே இந்த உத்தியாபிஷேகம் இருக்குது. எப்போவுமே ஏப்ரல் மாதம் ஷிரடிக்கு, அப்புறம் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போயிடுவோம். ஆனால் இந்த தடவை போக முடியாது. எல்லாரும் போகலாம்னு பேசுவா. நான் சொல்லுவேன், நீங்கள் போயிட்டு வாங்க, நான் இருக்கேன் அப்படின்னு. இது பொது பிரார்த்தனை தானே, உன்னோட பிரார்த்தனை இல்லையே அப்படின்னு கேட்கலாம். ஆனால் நம்ம எப்போ ஒரு விஷயத்த சுவாமிகிட்ட ஒத்துண்டு சங்கல்பம் பண்ணுறோமோ அப்போது அந்த விஷயத்தை ஃபுல்லாக முடிச்சுடணும். அதுதான் என்னோட கர்மான்னு நான் நினச்சிப்பேன். மற்றவாளுக்காக எனக்காகங்கிற வித்தியாசமெல்லாம் இல்லை. சுவாமிகிட்ட ஒரு விஷயம் நீங்கள் சொல்லிட்டேலா, அதை செஞ்சுருக்கணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை சாயி. இவ்வளோ தான் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். அதில் நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு ஒவ்வொரு தடவையும் சுவாமி டெஸ்ட் பண்ணுறார். அதில் ஒரு தடவை கூட ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு அவருக்கால தான் பிடிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நான் நினச்சி நடக்கிறது இல்லை, அது என் மனசில் என்ன இருக்குங்கிறது சுவாமிக்கு தெரியும். அவர் என்ன எண்ணங்களை எனக்கு ஏற்படுத்துகிறாருங்கிறது எனக்கு தெரியும். ஸோ நான் அவர் காலை தான் பிடிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் சொல்லுங்க சாயி, நான் இதை பண்ணி முடிக்க முடியுமானா எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுங்கோ அப்படின்னு சொல்லி தான் நான் அவர்கிட்ட கேட்பேன். அதனால தான் இவ்வளவு நாளும் இத்தனையும் நடந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். மறந்துட வேண்டாம், ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி இந்த மாதம் நம்மளுக்கு ஹயக்ரீவ ஹோமம், அதாவது லக்ஷ்மி ஹயக்ரீவ ஹோமம் இருக்குது. எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷனாக இருக்கும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நரம்பு பிரச்சனை, மென்டல் ஸ்ட்ரெஸ், இதில் எல்லாம். ஏன்னா சரஸ்வதி தேவிக்கே குருவாக இருந்தவர் ஹயக்ரீவர். புரியறது இல்லையா? 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா லக்ஷ்மியினுடைய அனுகிரகமும் அன்னைக்கு சேர்ந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. மகாவிஷ்ணு அவதாரத்தில் பார்த்தேன்னா ஹயக்ரீவரை சொல்லுவாள். அவர் தான் போதிச்ச அத்தனை சாஸ்திரங்களையும் சரஸ்வதி தேவி அவளுடைய சிக்ஷைன்னா பார்த்துங்க. அவள்லேருந்து தான் நம்மளுக்கு எல்லாமே வருது. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளுக்கு படிப்புக்காக தானே அப்படின்னு நினைக்கிறோம். படிப்பு ஒரு விஷயம். நான் சொல்கிறது ஞானம், அறிவு, இது இல்லாமல் நம்மளால் வேலை செய்ய முடியுமா? அது இல்லாமல் நம்மளால் குடும்பத்தை ஓட்ட முடியுமா? எந்த விஷயத்துக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான புத்திசாலித்தனம் எங்கேருந்து வருது? அவர்கிட்டேருந்து தான் வருது. தொழிலில் முன்னேறணுமா, வேலையில் முன்னேறணுமா, ஹையர் எஜுகேஷனுக்கு நம்ம வெளிநாடு போகணுமா, அந்த டைமில் நம்ம யார்கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணுறோமோ அவள் நம்ம பேச்சில் மயங்கி பைசாவை கொடுக்கணுமா? எல்லாத்துக்கும் அங்கே அறிவு தான் தேவைப்படுறது. எல்லாத்துக்கும் நம்மளுடைய வாக்தேவிகள் தான் வரா. நம்ம வார்த்தைகள் அது ரொம்ப முக்கியம். நம்ம நினைப்போம் நம்மளுக்கு இதுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு. சுவாமி நினச்சிட்டா நம்மளை தகுதியானவாளாக எப்படி வேணால் மாற்றிடலாம். அதனால இந்த ஹோமம் படிப்புக்கானது தானேன்னு நினைக்காதுங்கோ. அதே மாதிரி நரம்பு மண்டலத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர் பெருமாள், அவருடைய அவதாரம் தான் இது. ஸோ புதன் தான் ஆதிக்கக்காரகன். ஸோ மென்டலி என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, அதே மாதிரி மென்டலி வந்துட்டாலே ஃபிசிக்கல் பாதிக்கப்பட்டுடும். உங்களுக்கே தெரியும், மனசஞ்சலங்கள் இருந்துகிட்டே இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். எந்த விஷயத்தையும் சரியாக ஆராய்ஞ்சு ஒரு முடிவுக்கு வர முடியாத ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும். கண்டிப்பாக இந்த ஹோமத்தில் நீங்கள் கலந்துங்கோன்னு சொல்லுவேன். கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கோ. கண்டிப்பாக சுவாமியினுடைய அனுகிரகத்தினால நீங்களும் அதுலேருந்து வெளியில் வந்து நீங்களும் சுவாமிக்கு ஒரு சாட்சியாக மாறணுங்கிறது தான் என்னுடைய ஆகிரகம். வெளிநாட்டில் இருக்கிறவா, வெளியூரில் இருக்கிறவா எப்படின்னு கேட்டால் அவளுக்காக இங்கே நம்ம சங்கல்பம் பண்ணி அவளுக்கான பிரசாதத்தை அனுப்பி கொடுப்போம். வெளிநாடுகளுக்கு அனுப்ப முடியாதவா லோக்கல் அட்ரஸ் கொடுத்துருங்கோ, அவளுக்கு அங்கே அனுப்பி கொடுத்துருவோம். போன தடவை உங்களுக்கே தெரியும், இப்போ அந்த வெளிநாட்டில் அந்த ப்ராப்ளம் இருக்கிறனா, பதட்டமான சூழ்நிலை இருக்கிறனால கொரியர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஃப்ளைட்டில் அனுப்ப முடியாத சூழல் கூட அதை எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் லோக்கல் அட்ரஸ் வாங்கி எல்லாருக்கும் அனுப்பிட்டோம் நம்ம. ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் என்ன தெரியுமா சாயி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம சேவா பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். சுவாமிக்கு எது சொன்னாலும் நம்ம செய்வோம், அவ்வளோதான். இதை பண்ணுன்னு பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். ஸோ உதியாபிஷேகம் போயின்ட்டுருக்கு. அடுத்ததாக 100 வருது, 108 வருது. இதில் இன்னும் சுவாமி என்ன மிராக்கள் எல்லாம் பண்ண போகிறாருன்னு தெரியாது. இதை விட அதிகமான மிராக்கிள்ஸ் இன்னும் 2 பேர் 3 பேர் நம்மளுக்கு கொடுத்துருக்கா. அதெல்லாம் கேட்கும்போதே ஒரு மாதிரி மெய் சிலிர்த்து போயிட்டேன்னா,
அனுப்பியிருக்கா சாயி. டைம் தான் ப்ராப்ளம், தப்பாக எடுத்துக்காதுங்கோ. எல்லா விதியும் இப்போ நான் கார்த்தால் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது முடித்தோடனே இன்றைக்கி நம்மளுக்கு தெரிஞ்சுவா மாதவன்னு சொல்லி ஒரு டிவோட்டி வரார். அவர் வந்து பூஜையில் கலந்துக்கிறதுக்கு அவளோட பிரச்சனையை கோரிக்கை டைரெக்டாக சுவாமிகிட்ட சொல்கிறதுக்காக இங்கே வரார். இன்றைக்கி எல்லாருக்காகவும் பூஜை பண்ணுவோம். சுவாமி சகல சௌபாகியத்தோடு எல்லாருக்கும் சந்தோஷமான வாழ்க்கை கொடுக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு நான் விடைபெறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். பாபாவும் நானும். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.